அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட விஷர் சொல்லலாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லலாம். ஒரு சிஸ்டர் மாதிரி, மதர் மாதிரி அந்த மாரியெல்லாம் கூட சொல்லலாம். அவங்க வந்து உடம்புக்கு சரியில்லாம படுத்தாங்க பாருங்க. அந்த டைம்ல நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க மறுபடியும் மீண்டு வருவாங்களான்னு தெரியல. அப்படின்னுலாம் பேசிட்டு இருந்தாங்க. நமக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள ரொம்ப உறுத்தலா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பகவான் மேல பாரத்த போட்டுட்டு, சரி நடக்கிறது நடக்கும். நம்ம நெனச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் ஆனா, ஒவ்வொரு மனுஷனையும் வந்து தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது, மேல தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வில் பவர். வில் பவர் மீன்ஸ் மன உறுதி. ஹிந்தியில சொன்னோம்னா, சங்கல்ப் சக்தின்னு சொல்லுவாங்க. சங்கல்ப் சக்தி. மன உறுதி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டை வந்து கொடுக்கும். அதே மாரி சில குறுகிய கால சோதனையெல்லாம் வருது பாருங்க. அதை வந்து எதிர்த்து நீண்டகால இலக்குகளை வந்து அடைய உதவி செய்யும். நமக்கு ஒரு அதே மாரி சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு மன உறுதி இருந்தா கண்டிப்பா வரும். அதே மாதிரி நமக்கு வந்து கவர்ச்சியான பொருட்கள், கவர்ச்சியான ஆட்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து நமக்கு ஒரு கட்டுப்பாட்டில வைக்கிறக்காக இந்த வில் பவர் அப்படிங்கிறது உபயோகமா இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு சினிமா பார்த்தேன். வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சினிமா. ரொம்ப தடவ பார்த்தேன். 7 தடவ, 8 தடவ பார்த்துருப்பேன் அந்த படத்த. அவங்கள வந்து எல்லாரும் அப்படி அடிச்சு போட்டு, எல்லாம் கஷ்டப்படுத்தி, கை காலெல்லாம் உடைச்சு இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அந்த சினிமால. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இது. விஜயசாந்தின்னு நெனைக்கிறேன் அவங்க நடிச்சது. அப்ப நான் நெனச்சு பார்ப்பேன். அந்த அம்மா மறுபடியும் என்ன பண்றாங்க, எல்லாம் எக்சர்சைஸ் பண்ணி எல்லாமே செய்து மேல வர்றாங்க. இது வந்து அவங்க நடிப்புக்காக பண்றதுங்கிறத விட நமக்கு வந்து ஒரு மன உறுதியை கொடுக்கும் அப்படிங்கிற மாரி நான் வந்து பார்த்தேன். நம்ம எப்பவுமே ஒரு சோர்ந்து போகக்கூடாதுங்க. அந்த மாரி டைம்ல வந்து நம்மனால முடியும். எந்திரிச்சு நிக்கணும். ஒருத்தர் நம்மள பயப்படுத்துனான்னா அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்துனாங்கன்னா நம்ம ஒடுங்கி போயிறக்கூடாதுங்க. மீண்டு வரணும். நம்ம திரும்ப உயிர் தெழுந்து வரணும். அதான் உண்மை. அப்பதான் நம்மனால நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியும். நம்மளோட கவனத்தை எல்லாம் மேம்படுத்த முடியும். எந்த சவால் வந்தாலும் நம்மனால வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்ம ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி வந்து நமக்கு ஊக்குவிக்கிறது. மற்றவங்க எத்தனை பேர் தான் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் நம்ம மனசு இருக்கு பாருங்க, திடமா இருந்தா எது வேணாலும் சாதிக்கலாம். எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ அவமானங்கள் இது எல்லாமே சந்திச்சவங்க தான் மேலே வர முடியும். ஐயோ! அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேலே வந்து கண்டிப்பாக வரவே முடியாது. அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நல்லா உறுதியாக இருக்கணும், திடமாக இருக்கணும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு